Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நாம் இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதாவது நமக்கு ரீசெண்டாக நமக்கு நடந்து முடிஞ்ச எக்ஸாமில் வந்து நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக நமக்கு கேட்குறாங்க. சரியா, அதனால தான் நம்ம காலையில் கூட டேட்டா செக்ஷன் பேப்பர் வந்து நம்ம பார்த்தோம். சரியா, அதே மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின் பேப்பர். அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச மே 2024 நடந்து முடிஞ்ச பேப்பரை இப்போ நம்ம என்னாச்சு பார்த்தோம் ஒரு தடவை நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். சரியா, எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா நிறையா கொஸ்டின்ஸ் வந்து இதுலேருந்து ரிப்பீட்டடாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து ஒரே ஒரு நாள் தான் லீவ் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் வந்து டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ்க்கு இந்நேரம் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வச்சுருப்பீங்க. அதனால் இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் என்னாச்சு பார்த்தா கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட் P goes to Q அண்டு நாட் P ஆர் Q ஆர் ஈக்குவல்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி எல்லாம் ரொம்ப ஈஸியானது தான். சரியா, நம்ம 12th பார்த்துட்டே இருக்கிறோம். அதே மாதிரி நெஸ்டடு குவான்டிஃபிகேஷன். சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸீடிங் 100 அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு பார்த்தா ஒரு சம் வந்து கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் தி லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் தி சேர்ஸ் தட் கேன் பி லேப்டு டிஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். அதை பார்த்துங்க. ஸ்டேட் தி அதாவது இந்த மாதிரி 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ, சரியா, நீங்கள் என்ன புரிஞ்சுட்டிங்களோ அதை மட்டும் இப்போ டிஃபைன் பாத்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ பாத்துனா என்ன அப்படிங்கிறது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க, சரியா, அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எழுதுனா போதுமானது. அப்படியே நீங்கள் பார்த்துனா என்னன்னு சொல்லி இப்போ கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்லாம் ஒரு டெஃபினிஷன் வந்து நம்ம அப்படியே மக்கப் பண்ணி எழுதுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மேக்ஸில் எழுதணும்னு அவசியம் கிடையாது. எப்பயுமே ஒரு டெஃபினிஷன் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்னா ஒரு எக்ஸாம்பிள் எழுத பழகிக்குங்க. சரியா, ஏன்னா சப்போஸ் நீங்கள் டெஃபினிஷன் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நீங்கள் எழுதியிருப்பீங்க. சப்போஸ் அந்த டெஃபினிஷன் ஒரு வேளை தவறுதலாக இருந்தாலும் அந்த எக்ஸாமில் வச்சு என்னாச்சு பார்த்தீங்கன்னா மார்க் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த அன்டைரக்டட் கிராஃப்னா என்ன, வெர்டெக்ஸ் இன் அன்டைரக்டட் கிராஃப்னா என்ன, அதே மாதிரி இஸ் தி செட் ஆஃப் இன்டிஜர் அண்டர் தி ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் இன் எ குரூப். சரியா, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அப்புறம் AB = B = E. சரியா, இது எல்லாமே வந்து இந்த யூனிக்யூ எலிமெண்ட் சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் 12th கடைசி சாப்டரில் நம்ம என்னாச்சு பார்த்தா பார்த்துருப்போம். 12th சாப்டரில். சரியா, அதில் கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த 8th கொஸ்டின். சரிப்பா, சப்போஸ் 8th கொஸ்டின் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா 12th புக் எடுத்து நீங்கள் பாருங்கள், அதில் இருக்குது. அதுக்கப்புறம் இஸ் தி போஸ்ட் Z + I இல்லை லேட்டிக்ஸ். சரியா, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அதுக்கப்புறம் 16 மார்க். சரியா, 5 × 16 80 உங்களுக்கு தெரியும். டிஸ்ட்ரிக்ட் மேத்தமெட்டிக்ஸில் 16 மார்க். அது 8 பிரித்து நினச்சி பார்த்தா நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் பார்த்த கொஸ்டின் கண்டிப்பாக அதாவது இந்த டிஸ்டன்ஜிட்டிவ், சரியா, நார்மல் ஃபார்ம், ஸோ தட் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு வந்து இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் வந்து மார்க் எடுத்துடணும். இப்போ 11லேயே கொஸ்டின் இருக்கு பாருங்கள். இந்த கொஸ்டினில் நீங்கள் ஈஸியாக மார்க் எடுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து அப்புறம் ரொம்ப பிரச்சனையாயிரும். சரியா, அதனால் ஈஸியாக இருக்க கொஸ்டினை ஃபஸ்ட்டு நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா முடிச்சிடணும். அதில் வரக்கூடிய மார்க்கை தவற விட்டுறக்கூடாது. அதனால் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 12th கொஸ்டின்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா, இதில் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் 13ல் ஏல செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ட்ரா தி கிராஃப் வித் அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் வித் இதெல்லாம் ரொம்ப என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியான கொஸ்டின். சரியா, ஈஸியாக நம்ம 8 மார்க் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா, அதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது அதாவது செக் வெதர் தி கிராஃப்ஸ் ஆர் அதாவது ஐசோமார்பிக் ஆர் நாட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சில கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு புரியலை, எங்கள் காலேஜ் வந்து நடத்தலை சார் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக என்னாச்சு பார்த்தா உங்களுக்காக நான் வந்து டீச் பண்ணி கூட நான் அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் லக்ராஞ்சிஸ் தியரம்லாம் ஓப்பன் கொஸ்டின் கண்டிப்பாக நமக்கு வந்து எக்ஸாமில் கேட்க போகிறாங்க அப்படின்னே வச்சுக்கலாம். ப்ரூவ் தட் தி எவ்ரி செயின் இஸ் எ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லேட்டிஸ். சரியா, இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. சரியா, இது எல்லாத்தையும் தெளிவாக நம்ம பார்த்துங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து நிறையா ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துங்க, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.